ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியான குருவுக்கு பகை கொண்டவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு. பொதுவாக சுக்கிரன் 8ல் இருக்கிறது நன்மை. 8ல் இருக்கிறது நன்மை. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி அல்ல, பகை கொண்டவர். அவர் பலமாக இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார். மேலும் 8ல் செவ்வாய் வேறு இருக்கார். பொதுவாக 8ல் செவ்வாய் இருக்கும்போது ராசிக்கு 7ல் வேறு கிரகம் தான், செவ்வாயால் பாதிப்பு இல்லை. ஆனால் 7ல் இந்த சுக்கிரன் இப்போ மாறிடுறார். 7ல் இந்த சுக்கிரன் மாறுகிறார். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அது பிருகுமங்கல யோகம். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. இங்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய 7க்கு வந்துடுவார். அப்போ செவ்வாயால் பாதிப்பில்லை. எனவே இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி பொறுமை, நிதானம், பண விஷயத்தில் கவனம், எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை தேவை. இங்கு சுக்கிரன் 8ல் இருக்கும் பொழுது ராசிக்கு 5ல் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. 5ல் குரு இருக்கார், ராகு இருக்கார். ஆகையால் சுக்கிரனால் எந்த பாதிப்பும் இல்லை. செவ்வாயால் பாதிப்பு இருக்கு. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கோபம் வரும். ஏனென்றால் சனியும் வக்ரம் பெறுவார் 3ல். ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள், இவற்றிலும் அவசரப்படுவீர்கள். அவற்றெல்லாம் நான் பதறிய காரியம் சிதறும் என்போம். எந்த ஒரு காரியத்திலும் பொறுமை, திட்டமிட்டு முன்யோசனையோடு செயல்படுவது நல்லது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது தொழில் வியாபாரம், உத்தியோக ரீதியாக, இந்த துறை ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படும். பணம் வரும்னு அனுப்பிங்க, வராது. பண முடக்கம் ஏற்படும். ஆகையால் குரு பார்வை இருக்குது. ஆகையால் குரு உங்களுக்கு ராசியாதிபதி 5ல் இருக்கார், 11ல் கேது இருக்கார், வெற்றி இருக்குது. அவசரப்படுவீங்க, எல்லாமே வேகமாக செயல்படுவீங்க. வேகம் இருக்கும், ஆனால் விவேகம் இருக்காது. வேகம் பதறிய காரியம் சிதறும் இல்லையா? அதனால் வேகம் வேண்டாம், விவேகத்தோடு செயல்படுங்கள். பண முடக்கம் இருக்கும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் இருக்கும். குரு பார்வை ராசியின் மீது இருப்பதனால், 5ல் குரு சிறப்பாக இருப்பதினால், 11லே கேது இருப்பதனால், எனவே பணம் விஷயத்தில் திட்டமிட்டு கொடுக்கல் வாங்கலில் நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்கும் நண்பர்கள், பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். கோபம் காட்டுவீர்கள், சக ஊழிடம் பகமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இவற்றிலே ஜூன் 15லேருந்து சூரியன் வேற 7க்கு வரார். உயர் அதிகாரத்தையும் பொறுமை இழப்பீர்கள். ஆகையால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம், பொறுமை. காலையில் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு காரிய முயற்சி எடுப்பது, மேலும் குரு வழிபாடு செய்வது. வேலைக்கிழமை அசைவ உணவு வேண்டாம். வேலைக்கிழமை அசைவ உணவுனா காக பூஜனை வணங்குவார்கள். முயற்சி வெற்றியை கொடுக்கும், 3லே சனி இருப்பதனால். எனவே இங்கு இப்போது உத்தியோகத்தில் நிதான போக்கு கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்கள், 5ல் குரு இருக்கிறார், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். எனவே இந்த நேரத்தில் குடும்பத்தில் உங்களுடைய கோபத்தை அதிகமாக காட்டுவீர்கள். பெரியோர்கள், மூத்தவர்கள், பெரியோர்கள், வீட்டில் இருக்கிற உறவினர்கள் மற்றும் உறவுகள், இவற்றில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். அவை வேண்டாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், வார்த்தைக்கு கடிவாளம் போட வேண்டும். இது கணவன் மனைவி உறவுக்கும் பொருந்தும். எனவே இந்த பயிற்சியிலே 37 நாட்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள், குருபலம் இருக்கின்றது. கடத்தக்காரங்க 8ல் இருக்கிறது யோகம்தான். 8ல் இருக்கிறது யோகம்தான். ஆனால் 8ல் குரு சுக்கிரன் போது 5ல் குரு இருக்கார். சுக்கிரனால் யோகம் இல்லை என்பது ஒரு புறம் இருந்தால் குரு பலம் இருக்கின்றது. எனவே திருமண முயற்சியில் எந்த விதத்திலும் தடைகள் இருக்காது. திருமண முயற்சி தாராளமாக எடுக்கலாம். சுக்கிரனால் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. எனவே திருமண முயற்சியை துரிதப்படுத்தலாம், வேகம் எடுக்கலாம். முயற்சிகள் அதுக்குரிய செயல்கள் பெரியோர்களால் எடுக்கப்படும். இருப்பினும் இங்கு இறை வழிபாடு செய்வதன் மூலம் இன்னும் அதிக பலம் பெறும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க, ஜாதக ரீதியான பொருத்தம் பார்ப்பது மிகவும் முக்கியம். அடுத்ததாக தனுசு ராசியிலே பிறந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், கலைக்காரர்கள் 8ல் இருக்கார். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பிருகுமங்கல யோகம், நன்மைதான். திடீர் யோகம் இருக்குது. 6க்குரிய 8ல் இருக்கார் இல்லையா? அது விபரீத ராஜ யோகம். எனவே திடீர் வாய்ப்புகள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில், பெரிய தயாரிப்பாளரிடம் உங்களுக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள், 5ல் குரு இருக்கிறதுனால. ஆகையால் இந்த நேரத்தில் கலைத்துறையை பொறுத்தவரை யோகம், வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக அரசியல் இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்கள், பொதுவாக சூரியன் 6ல் இருக்கார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 7க்கு போகிறார். இருந்தாலும் 7க்கு போனாலும் 7க்கு சூரியன் இருக்கும்போது 6ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. புதன் இருப்பார். இங்கே 8க்கு சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் இப்போ குரு பலமாக இருக்கிறாரு. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவர் பாதகம் செய்ய மாட்டார். 6க்குரிய 8ல் இருக்கிறனால பதவிகள், திடீர் பதவிகள் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. திடீர்னு பதவிகள் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. தலைவர்கிட்ட ஒரு அழைப்பு வரும், இதை செய்ப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பார்கள், உத்தரவு கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். எனவே அரசியலிலே திடீர் ஆதாயம் இருக்கிறது. இறுதியாக தனுசு ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் சாதகமாக இருக்கிறார்.
புதன் சாதகமாக இருக்கிற கல்விக்காரகன். ஆகையால் புதன் சாதகமாக இருப்பதனால் கல்வியிலே நாட்டம் இருக்கும். குரு பார்வையும் இருப்பதனால் சுக்கிரனுக்கும் கல்விக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஜாலியை தான் கொடுப்பார், சந்தோஷத்தை தான் கொடுப்பார், காதலை தான் கொடுப்பார். காதல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் சிக்கல் வரும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கல்லூரியில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கூறுகின்றேன். தனுசு ராசியில் பிறந்தால் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறவர்கள் காதலில் கொஞ்சம் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் சேர்றதுனால ஆனால் ஒன்று சொல்லுவீங்க, அது தேவையில்லாமல் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அது கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. மாணவ கண்மையில் கல்லூரி இல்லாமல் பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே படிப்பீங்க, நல்ல மதிப்பெண்கள் அதை மதிப்பெண்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ புதிய பள்ளிக்கு செஞ்சுருப்பீங்க வகுப்புக்கு. ஏன்னா கல்லூரிலாம் முடிஞ்சு தேர்வுலாம் வெளியே வந்துச்சு இல்லையா, ரிசல்ட்லாம் +2 10லாம் வந்துருச்சு இல்லையா. ஆகவே அப்படிலாம் பார்க்க +2 மாணவர்களுக்கு நல்ல இடத்துல வாய்ப்புகள் கல்லூரியில் இடம் கிடைக்கும். இதுவே தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சிக்குரிய பலாபலங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.